வெறும் கட்டையை வச்சு ஆவதி கொடுத்தோம். ஆவதி கொடுத்துட்டு வெறும் வரமிளகா நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க. அதுல எதையும் சேர்க்கல. சக்தி என்பது எப்படி தெரியுது பாத்தீங்களா? இதுல எதனா நெடி கிளம்புச்சா நீங்க எல்லாருமே பக்கத்துல உட்காந்துருக்கிறீங்க. அதுங்கிறது ஒரு சக்தி. நம்ம வீட்டுல ஒரு மிளகா போட்டாலே அக்கம் பக்கத்து ஆளே இருக்க முடியாது. இது ஒரு சக்தி. நிகம்பலா நிகம்பலாங்கிறது வரமிளகாய், மிளகாய். அது குண்டு மிளகாவோட நீட்டு மிளகாவுக்கு பவர் அதிகமா இருக்குமா, சக்தி அதிகமா இருக்குமா, காரமும் அதிகமா இருக்குமா. அந்த மிளகாவை போட்டு தான் நம்ம யாகம் பண்ணோம். உங்களுக்கு யாருக்காவது நெடி வந்துச்சாமா? நெடி வந்துச்சாமா? அதான் சக்தி. உணர முடியாத சக்தி. அதான் புரியுதா? அந்த அம்மாளுக்கு அதான் பிடிக்குமா. இந்த யாகம் பண்ண, இந்த யாகம் பண்றவங்க அனைத்து பேருக்குமே இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் கூட வரணுத்தோட கம்மி தான். அனைத்து பேருக்குமே நன்மைகள் கிடைக்கும். நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும். நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டம் வரவங்க ஒவ்வொரு வட்டம் வெற்றிகள் பட்டுட்டு நம்ம அடையிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த அம்பிகையோட ஆசீர்வாதத்தை அணுகிறதுலையும் நீங்களும் மேலும் உயர்ந்து வரணும்.